தற்போதைய காலகட்டத்துல நிறைய பேரை என்ன பண்றாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா சைபர் கிரைம். அதாவது இல்லீகல் பண மோசடி அப்படிங்கிற விஷயத்துல. இங்க யாரெல்லாம் சைபர் கிரைம் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்ட அதாவது யாருக்காவது வாடகைக்கு நீங்க விட்டிருந்தீங்கன்னா, இல்ல யார்ட்டயாவது வித்திருந்தீங்கன்னா, இல்ல உங்க அக்கவுண்ட்ட நான் ஆர்சி மாதிரி வேற யார்ட்டயாவது வச்சிருந்தீங்கன்னா, இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய அக்கவுண்ட் ரிலேட்டடா நீங்க ஏதாவது தவறாக புரிஞ்சிருந்தீங்கன்னா, அதை என்ன பண்ணுவாங்கன்னா மியூல் அக்கவுண்ட் அப்படின்னு அவங்களும் தான் என்ன பண்றாங்க அரெஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. மற்றபடி யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அரெஸ்ட் பண்றதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபாலன் பணத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது ஃபாலன் பை அக்கவுண்ட் அப்புறம் ஃபாலன் பை நேம் அப்படின்னு இருக்கு. அதாவது யாராவது ஒருத்தவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க உங்க நேம சொல்லி இவர்கிட்ட இருந்து நான் ஏமாந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்க அக்கௌண்ட் நம்பர் உங்க நேம் எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடிய சமயத்துல, அல்லது நான் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மட்டும் உங்களுக்கு கிளியரா தெரியுது இவர் அக்கௌண்ட்ல இருந்து நான் ஏமாந்தேன் அப்படிங்கும் போகும்போது நீங்க லேயர் ஒன்னாகவும் நீங்க தான் ஏமாற்றப்பட்டதாகவும் உங்களை அக்யூஸ்டா உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி யாரோ ஒருத்தவங்க ஏமாத்தி இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்க லேயர் 7ஓ 8ஓ எங்கேயோ இருக்கீங்க, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஒரு 1000மோ 2000மோ இல்ல ஏதோ ஒரு இதுல இருக்கு. இப்ப அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல நிறைய பேர் என்ன செய்யறதுன்னு தெரியாம பயந்து கொண்டிருக்காங்க. அவங்க அக்கௌண்ட்ல ஒரு 1000 வந்தா கூட அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் டெபிட் ஃப்ரீஸ் பண்ண மட்டும் இல்லாம என்ன பண்றது, அவங்களுக்கு மேற்கொண்டு இந்த மாதிரி நோட்டீஸ் ஏதாவது வரக்கூடிய சமயத்தில் அவங்க பயப்படுறாங்க. தயவு செய்து யாரும் பயப்பட வேணாம். சைபர் கிரைம்ல அரெஸ்ட் பண்றா இருந்தா மேல சொன்ன மாதிரி அந்த மாதிரி மியூல் அக்கௌண்டாவோ இல்ல வேற ஏதாவது இருந்தா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அதுல எந்த ஒரு குற்றத்துல ஈடுபடலைன்னா சைபர் கிரைம்ல வந்தா கூட சரி உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க அனுப்புவாங்க நோட்டீஸ், அதுக்கு ப்ராப்பரா போயிட்டு அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணாலே அதுக்கு போதும். மற்றபடி இப்ப புதிதாக ஒரு சட்டம் இருக்கு, ஜிஆர்எம் அப்படின்ட்டு. அந்த ஜிஆர்எம் நிறைய பேர் தெரியாம இருக்குங்க. அதன் மூலியமா நம்மளாம் உங்களுடைய அக்கௌண்ட்டை பொறுத்தவரை நீங்க டீஃப்ரீஸும் பண்ணலாம், உங்களுடைய அமௌண்ட் லீன் அமௌண்ட் என்னமெல்லாம் உங்களுக்கே திரும்பவும் பெறலாம். அதுக்கு சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், அதே மாதிரி உங்களுக்கு பணம் போட்டவருக்கு உங்களுக்கு உள்ள ஒரு உறவு, அதுக்கப்புறம் கிளீனா அதுக்கான எக்ஸ்பிளனரி லெட்டர், அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பணம் எல்லாத்தையும் அதை நம்ம கொடுக்கக்கூடியதா இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்துல யாரும் இந்த மாதிரி அக்கௌண்ட் சைபர் கிரைம் ரிலேட்டடா பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு.